வெள்ளத்தால் உடைமைகளை மட்டுமின்றி தங்களது சொந்தங்களையும் இழந்து தவிப்பதாக கூறுகிறார் அந்த கிராமத்தைச் சேர்ந்த உத்தராபதி மற்றும் அவரது மகன். அங்கே ஓடி அந்த மரத்தை பிடிச்சிக்கின்னு கட்டின்னு இருந்தோம். அதுக்குள்ளே என் பொண்ணை அடித்து முட்டுது, இதில் அடித்து முட்டுது. என் மனைவி போய் அந்த இடத்துல போய் நின்று ஒழியா காந்து பண்ணுது. என் பிள்ளைய விட்டுட்டு அதை ஓடி பிடிக்கிறதுக்குள்ள அதையும் அடிச்சு இழுத்து போட்டுது. இவன் போய் அந்த செவத்து மேலே ஏறி அதை கட்டையை பிடிச்சி மேலே ஏறிட்டா. எப்பா காது பண்ணியப்பா யாரும் இல்லை, என்ன அடிச்சு இழுத்து போட்டுது. அதோட அது ஒரு மாமரத்தை பிடிச்சி ஏறி தங்கி நின்றுந்தான். யாரும் வந்து காது பண்ணுற யாரும் எல்லாரும் அங்கங்கே எல்லாரும் அலமோதி நின்றாங்க. திரும்பி பார்த்தா தரமாட்டமாக ஆகி போச்சு. என் பிள்ளைலாம் அதுக்கு பிறகு போய் திடீர்னு வெள்ளம் அடித்து எங்கள் ஊடத்தை சாத்திடுச்சு. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்கள் அக்காவும் முன்னாடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவை என் தம்பி எட்டுமே அந்த புளியமரத்தை சாத்திடுச்சு. நான் வீட்டில் மாட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து கிடச்சிட்டு வரதுக்குள்ள யாருமே காணும். போயிட்டு அப்புறம் நீச்சல் அடித்து போயிட்டு அந்த பாத்ரூம் கதை பிடிச்சி திரும்பி ஏறி பார்த்தா யாருமே காணும். எங்கள் அப்பா மட்டும்தான் இருந்தார். அவரும் கொஞ்சம் தூரம் அங்கே போயிட்டார். திரும்பி ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு தான் எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு எனக்கே தெரிஞ்சு.